உலகில் இயற்கையாக தோன்றியவற்றையெல்லாம் மனிதன் தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப செயற்கையாக உருவாக்கி வருகிறான். அந்த வகையில் குளோனிங் எனப்படும் உடல் உறவில்லாத இனப்பெருக்க முறையினை குறித்த ஆராய்ச்சிகள் உலக அளவில் நடந்து வருகின்றன. குளோனிங் முறையில் ஜீன் குளோனிங், இனப்பெருக்க குளோனிங் மற்றும் சிகிச்சை முறை குளோனிங் ஆகிய 3 முறைகள் உள்ளன. குளோனிங் முறையை பயன்படுத்தி இதுவரை செம்மறி ஆடு, பூனை, மான், நாய், கழுதை உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். இனப்பெருக்கம் செய்யப்படுவதற்காக குளோனிங் செய்யப்பட வேண்டிய விலங்கின் முதிர்ந்த சொமாட்டிக் செல் மற்றும் DNA கூறுகள் நீக்கப்பட்ட முட்டை செல் ஆகிய 2 செல்களையும் எடுத்து அதிலிருந்து அந்த விலங்கினை பிரதியிடத்தை போல புதிய விலங்குகளாக உருவாக்குகின்றனர். இப்படி விலங்குகளை வைத்து குளோனிங் செய்து அதில் வெற்றியை கண்ட விஞ்ஞானிகள் இதன் அடுத்த கட்டமாக விரைவில் மனிதனை குளோனிங் முறையில் உருவாக்குவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக உள்ளதாக கூறுகின்றனர். சில நாடுகளில் குளோனிங்கை சிகிச்சையாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் மூலம் மரபணு நோய்கள், வயதானால் வரும் தீவிர பிரச்சனைகள் போன்றவற்றை சரி செய்து வருகின்றனர். குளோனிங் முறைக்கு உலக நாடுகள் அனைத்து முக்கியத்துவம் கொடுத்து தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டால் 2020க்குள் குளோனிங் மனிதனை உருவாக்கிவிடலாம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இது சாத்தியமாகும் பட்சத்தில் உலகில் குழந்தையின்மை பிரச்சனையே இல்லாமல் போவதோடு ஒரு குழந்தைக்கு 1-3 பெற்றோர்கள் வரை இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.